IVM. It's story time. பொய் சொல்றத பழக்கமாவும் சேட்டை செய்யறத வழக்கமாவும் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு குட்டி கிளி திருந்திச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வாசுதேவ நல்லூர்னு ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊரோட புறநகர் பகுதியில் ஒரு பெரிய பலாமரம் இருந்துச்சு. அந்த பலாமரம் முழுக்க விதவிதமான பறவைகள் கூடுகட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. பக்கத்துல கூடுகட்டி இருந்த ஒரு மைனாவும் ஒரு கிளியும் நல்ல நண்பர்களா இருந்துச்சு. கிளி இறை தேட வெளியே போகும்போதெல்லாம் மைனா கிட்ட, என்னோட கூட்ட நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, உள்ள மினி தூங்கிக்கிட்டு இருக்கு, நான் சீக்கிரமா வேட்டைய முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆனா அந்த குட்டி கிளி மினி அவங்க அம்மா வேட்டைக்கு போகிற வரைக்கும் ரொம்ப சமத்தா இருக்கிற மாதிரி நடிக்கும். அவங்க அம்மா கிளம்பி போனதும் அது தன்னோட சேட்டைய ஆரம்பிச்சிடும். பலாமரத்தோட உயரத்துக்கு போய் அங்கேருந்து செத்து போய் பொத்துன்னு கீழே விழற மாதிரி விழுந்து மற்ற பறவைகளை ஏமாத்தும். சில சின்ன பறவைகளை மரத்திலேருந்து கீழே தள்ளி விட்டுடும். பெரிய பறவைகளோட வம்பிழுக்கும். இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மைனா அதுக்கு புத்தி சொல்லும்போது மைனாவுக்கு தெரியாம சில சமயம் பின்னாடி வந்து பேன்னு கத்தி பயமுறுத்தும். ஆனா இது எல்லாமே கிளி அம்மா வேட்டைய முடிச்சு திரும்பி வர்ற வரைக்கும் தான். அவங்க அம்மா கூட்டுக்கு திரும்ப வந்த உடனே ஓன்னு அழுதுகிட்டு, இந்த மரத்துல இருக்கிற எல்லா பறவைகளும் என்ன திட்டுது, நமக்கு இந்த மரமே வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு அழுது நடிக்கும். கிளி அம்மா இத பத்தி மைனா கிட்ட விசாரிக்கும் போதெல்லாம், நீ இல்லாத நேரத்துல மினி ரொம்பவே சேட்டை பண்ணுது, சில சின்ன பறவைகளை அது மரத்திலேருந்து கீழே தள்ளி விட்டதுனால அதுங்களோட அம்மா வந்து மினியை திட்டினது உண்மைதான், நீ மினிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி சேட்டை செய்யறத குறைச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கிளி அம்மா மைனா கிட்ட சொல்லிச்சு, எங்க மினி ரொம்ப சமத்தா கூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், நீ சொல்ற அளவுக்கு அது சேட்டையெல்லாம் செய்யாது, மினி ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த மரத்துல இருக்கிற மற்ற பறவைகள் பொறாமையினால அதை திட்டுது அப்படின்னு சொல்லிச்சு. அது சொன்னதை கேட்டதுமே இனிமே மினிய பத்தி எது சொன்னாலும் அது கிளி அம்மாவோட காதுல ஏறவே ஏறாதுன்னு மைனா புரிஞ்சுகிச்சு. தன்னோட கூட்டுக்கு வந்த உடனே கிளி அம்மா மினி கிட்ட, நீ மற்ற சின்ன பறவைகளையெல்லாம் மரத்திலேருந்து கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா மினி அதுகிட்ட, இல்லம்மா, நான் கூட்டை விட்டு வெளியே போகவே இல்லை, கூட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் அப்படின்னு பொய் சொல்லிச்சு. கிளி அம்மாவும் மற்ற பறவைகள் சொல்ற எதையும் நம்பாம மினி சொல்றத மட்டும் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் மினியோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு நாள் கிளி அம்மா கூட்டுல இல்லாத நேரத்துல மினி அங்க இருந்த மற்ற சின்ன பறவைகள் கிட்ட, என்னால ஒரு முழு இலந்த பழத்தை அப்படியே முழுங்க முடியும் அப்படின்னு சவால் விட்டுச்சு. அங்க இருந்த மற்ற சின்ன பறவைகள் எல்லாம், அப்படி செய்யக்கூடாது, இலந்த பழத்தோட கொட்டை தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. ஆனா அதையெல்லாம் கேட்காம மினி அந்த பறவைகளுக்கு முன்னாடி அந்த முழு இலந்த பழத்தை அப்படியே முழுங்க முயற்சி செஞ்சிச்சு. அந்த பழம் மினியோட தொண்டையில போய் மாட்டிக்கிட்டதும் அது மூச்சு விட முடியாம திணறி அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்துச்சு. மைனாவுக்கு இது தெரிஞ்சதும் அதுதான் முதல் ஆளா ஓடி வந்துச்சு. கிளியோட வாயை திறந்து தன்னோட அலகால அதோட தொண்டையில மாட்டிக்கிட்டு இருக்கிற இலந்த பழத்தை வெளியே இழுத்து போட்டுச்சு. அது வரைக்கும் மூச்சு விட முடியாம மயங்கி கிடந்த மினி இப்பதான் மெதுவா எழுந்திருச்சு உக்காந்துக்குச்சு. கிளி அம்மா வேட்டைய முடிச்சு கூட்டுக்கு திரும்ப வந்ததும் நடந்ததை எல்லாத்தையும் மைனா அதுகிட்ட சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே கிளி அம்மா ரொம்பவே பயந்து போயிடுச்சு. இத பத்தி அது மினி கிட்ட கேட்டப்போ மற்ற சின்ன பறவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு முழு இலந்த பழத்தை சாப்பிட சொல்லி வற்புறுத்திச்சு. நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம எல்லா பறவைகளுமா சேர்ந்து என் வாயை திறந்து இலந்த பழத்தை உள்ள போட்டு அடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இப்பதான் கிளி அம்மாவுக்கு மினி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதே புரிஞ்சிச்சு.
அது மினி கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது, அது ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொன்ன உடனே மினி ஓன்னு அழுது நான் சொல்றதுதான் உண்மை, இங்க இருக்கிற எல்லா பறவைகளும் சொல்றது பொய் அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. கிளி அம்மாவும் இதுக்கு மேல இந்த பிரச்சனைய வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சரி சரி இனிமே நீ ரொம்ப சமத்தா இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுச்சு. ஆனா அடுத்த நாளே மினி வேற ஒரு சேட்டைய செஞ்சிச்சு. அடுத்த கிளையில கூடு கட்டிருக்கிற பருந்தோட கூட்டுக்கு போய் அந்த பருந்து இல்லாத நேரத்துல அதோட முட்டைகளை உருட்டி விளையாட ஆரம்பிச்சுது. மினியோட இந்த சேட்டைய பார்த்ததும் மைனா ரொம்பவே பயந்து போயிடுச்சு. அது மினி கிட்ட நீ செய்யற இந்த சேட்டை அந்த பருந்துக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னா அது உன்னை உயிரோடையே விடாது, சேட்டை செய்யறதுக்கும் ஒரு அளவு இருக்கு, முட்டை கீழே விழுந்துச்சுன்னா ஒரு உயிரில்ல போயிடும் அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. அன்னிக்கு மைனா இத பத்தி கிளி அம்மா கிட்ட சொன்னதும் கிளி அம்மாவும் ரொம்பவே பயந்து போய் ஒரு விளையாட்டு எப்படி வினையா மாறும்னு மினிக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுது. புலி வருது புலி வருதுன்னு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் நிஜமாவே புலி வந்தப்போ யாரும் உதவி செய்ய வராம புலிகிட்ட மாட்டிக்கிட்ட கதைய சொல்லிச்சு. இந்த கதைய கேட்டதும் அதுல இருக்கிற அடிப்படை உண்மைய புரிஞ்சுக்காம அட இப்படி கூட சேட்டை செய்யலாம் போல இருக்கே அப்படின்னு மினி நினைச்சுது. அதுக்கு ஏற்கனவே பருந்து மேலையும் மைனா மேலையும் ரொம்ப கோபம் இருந்ததுனால முதல்ல இந்த பருந்த மாட்டி விடுற மாதிரி ஏதாவது ஒன்னு செய்வோம், அதுக்கு அப்புறமா மைனாவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு திட்டத்தையும் போட்டுச்சு. மறுநாள் எல்லா பறவைகளும் கூட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல மினி மட்டும் பயங்கரமா கத்திக்கிட்டே கொஞ்ச தூரம் கூட்டுலேருந்து பறக்கிறதும் மறுபடியும் கூட்டுக்கு திரும்ப வர்றதுமா சத்தம் போட்டு அந்த மரத்துல இருந்த எல்லா பறவைகளையும் எழுப்பி விட்டுச்சு. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுகிட்டு அந்த மரத்துல இருந்த எல்லா பறவைகளும் வெளியே வந்து பார்க்கும்போது மினி அழுதுகிட்டே தன்னோட கூட்டுக்கு பக்கத்துல உக்காந்துகிட்டு இருந்துச்சு. கிளி அம்மா ரொம்ப கவலையோட நீ ஏன் இப்படி அலறிக்கிட்டு ஓடி வந்த, உனக்கு என்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ இந்த பக்கத்து கிளையில இருக்கிற பருந்து என்ன தின்றதுக்காக துரத்திக்கிட்டு வந்துச்சு, அதுகிட்டேந்து தப்பிச்சுதான் நான் அலறிக்கிட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு மினி சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே கிளி அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து நேர பருந்தோட கூட்டுக்கு போய் பருந்துகிட்ட பயங்கரமா சண்டை போட்டுச்சு. ஆனா பருந்து அதுகிட்ட நாம எல்லாருமே இந்த மரத்துல ஒன்னா கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்க இருக்கிற எல்லா சின்ன பறவைகளுமே என்னோட பிள்ளைங்க தான், மினியும் என்னோட பிள்ளை மாதிரி தான், நான் போய் அதை சாப்பிட நினைப்பேனா அப்படின்னு கேட்டுச்சு. பருந்து சொன்னதை கேட்டதும் கிளி அம்மாவுக்கு ரொம்ப குழப்பமா போச்சு. மினி சொல்றத நம்புறதா இல்ல இந்த பருந்து சொல்றத நம்புறதான்னு ஒரே குழப்பத்தோட அது இறை தேட கூட போகாம தலையில கைய வச்சுக்கிட்டு அங்கேயே உக்காந்துருச்சு. மைனா தான் அதுகிட்ட வந்து உனக்கு தான் மினிய பத்தி நல்லா தெரியுமே, அதுதான் பொய் சொல்லி இருக்கும், இந்த பருந்து மினிய சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்காது அப்படின்னு ஆறுதலா சொல்லிச்சு. கிளி அம்மாவும் ரொம்ப வருத்தத்தோட மினிய கண்டிச்சு வளர்க்காம விட்டுட்டேன், அதனாலதான் அது இப்படி நடந்துக்குது, இனிமே அதுவா திருந்தினாதான் உண்டு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிச்சு. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரத்துல இருந்த பெரிய பறவைகள் எல்லாம் இறை தேடுறதுக்காக வெளியே போயிருந்துச்சு. அப்ப மத்த சின்ன பறவைகள் எல்லாம் மரத்தோட கீழ்ப்பகுதியில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மினி மட்டும் அதுங்களோட சேராம மரத்தோட மேல் பகுதியில இருக்கிற கிளைக்கு போச்சு. அங்கதான் மினிக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கேந்தோ பறந்து வந்த ஒரு பெரிய பருந்து தன்னோட கால்ல மினிய தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. மினி இப்ப ரொம்பவே பயந்து போய் பயங்கரமான குரல்ல கத்தி அலற ஆரம்பிச்சுது. மினியோட சத்தத்தை கேட்டு கீழே விளையாடிக்கிட்டு இருந்த மத்த சின்ன பறவைகளும் பயங்கரமான குரல்ல கத்தி ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறத மத்த பெரிய பறவைகளுக்கு புரியற மாதிரி சொல்லிச்சு. ஒரு நிமிஷ நேரத்துக்குள்ள அந்த மரத்துக்கு எல்லா பெரிய பறவைகளும் திரும்ப வந்துடுச்சு. ஆனா மினிய தூக்கிக்கிட்டு போனது ஒரு பெரிய பருந்துன்னு தெரிஞ்சு எந்த பறவைக்கும் மினிய காப்பாத்துற அளவுக்கு தைரியம் வரவே இல்லை. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எந்த பருந்து தன்னை தின்ன வந்ததா மினி பழி போட்டுச்சோ அந்த பருந்தே மினிய காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிச்சு. அது உடனே தன்னோட கூட்டை விட்டு கிளம்பி மினிய தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்த பருந்தோட சண்டை போட ஆரம்பிச்சுது. ரெண்டு பருந்துக்கும் வானத்துல நடந்த சண்டைய
கீழேந்து மற்ற பறவைகள் எல்லாம் பயந்துகிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாம மினிய தூக்கிக்கிட்டு போன பருந்து அத கால்லேந்து கீழே விட்டுட்டு தப்பிச்சா போதும்னு அங்கேருந்து பறந்து ஓடிடுச்சு. கீழே வந்து விழுந்த மினிக்கு பருந்தோட நகம் பட்டு உடம்பு முழுக்க ஒரே காயமா இருந்துச்சு. பருந்தே அதை ஜாக்கிரதையா தூக்கிக்கிட்டு வந்து கிளியம்மா கிட்ட கொடுத்து, உங்க குழந்தைய நான் காப்பாத்திட்டேன், இனிமே அதை பத்திரமா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிச்சு. மினியோட உடம்புல இருந்த காயமெல்லாம் ஆறி மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு திரும்பறதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 2 வாரத்துல மினியோட காயம் ஆறினது மட்டும் இல்லாம மினியும் ஆளே மாறிடுச்சு. அது இப்ப சேட்டை செய்யற வழக்கத்தையும் விட்டுடுச்சு, பொய் சொல்ற பழக்கத்தையும் விட்டுடுச்சு. கொஞ்சம் உடல்நிலை தேறினதும் அது தானா பருந்தோட கூட்டுக்கு போய் தன்னோட உயிரை காப்பாத்தின பருந்துக்கு நன்றிய சொல்லிட்டு வந்துச்சு. மினி திருந்தினதை பார்த்து மைனாவுக்கும் கிளியம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.